ஹலோ நண்பர்களே, நீங்கள் இப்போ என்ன பார்த்துங்கிறீங்கன்னா எங்கள் வீட்டுக்கான கைனி தான் ஃபுல்லாக பார்த்துங்கிறீங்க. இது எல்லாமே எங்கள் கைனி தான். அதோ பச்சை பஸ்ஸுன்னு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக நம்மள் தான். கிட்டத்தட்ட ஒரு 13 ஏக்கர் ஆகுது. ஃபுல்லாக நம்ம கைனி தான். பார்த்தீங்களா, மலைக்கு நல்லா அப்படியே பச்சை பச்சல்னு வச்சுக்கிற பாருங்க. எல்லாம் நம்மள் தான். எங்கள் அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். என்ன பண்ணிக்கிறேன் கேட்க வந்தேன். இப்போ வந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு நேராக கைனிக்கு வந்தேன். எங்கள் அம்மா அங்கே பார்த்தா கொளுத்தம் போட்டுருந்தாங்க. என்னடான்னு கேட்டேன் பாருங்களேன். அவங்க அதுக்கு வந்து ஒரு ஐட்டம் என்கிட்ட காட்டினாங்க. பாருங்கள், அது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் எல்லாமே பண்ணி பார்த்துருப்பீங்க. அங்கே பாருங்கள், நல்லா வாட்டி வதத்தல் அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதுதான் இது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா போட்டு அது பேர் என்னது, தந்தூரி சிக்கன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பாபிக்யூவு. அந்த பாபிக்யூ இங்கே செய்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு ரியல் கிராமத்து லைஃப்னா இப்படி தாங்க இருக்கும். பார்த்துங்க, ஜாலியாக இருக்கும். கைனியில் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிட வேண்டியது தான். நல்லா விரைச்சிக்கிட்டு நிற்கிது பாருங்கள். கறி, சிக்கன் கறி அதெல்லாமே. இவங்க தான் மாஸ்டர் இது சுடத்துக்கு. பார்த்துங்க, இது வந்து எலிக்கறி சாப்பிட்டுக்கிறீங்களா? அதுதான் எலிக்கறி. இதுதான் பார்த்துக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எலியோடைய கறி அவங்க வந்து சுட்டுங்கிறாங்க. இப்போ ஓகே, இப்போ தான் கேமரா பளிச்சுன்னு ஆயிடுது. எலிக்கறி வந்து சுட்டுங்கிறாங்க. இதுமாரி மலை ஓரத்தில் ஒரு எலிக்கறி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வயல்வெளி. இந்த வயல்வெளி காவலுக்காக ஒருத்தர் இருப்பாருங்க தெரியுமா? காலைல 6 மணி டியூட்டி. இவர் தான். இந்த நல்லா படுத்து தூங்கிறாரு. அவருக்கு நான் சாப்பாடு போட்டோன்னே நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றாருங்க. எலி சுட்டுங்கிறாங்க பார்த்தீங்களா? எங்கே தேம்மா பிடிச்சத? இந்த மல்லாட்டுக்கோல்லேருந்து பிடிச்சது. இப்போ அதில் உப்பு, மிளகா, அவ்வளோதாங்க. பச்சை மிளகா, உப்பு. பச்சை மிளகா எங்குதுன்னா நம்ம தான் விவசாயம் கணியாச்சா. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு நடுவில் மரம்லாம் கும்பலாக தெரியுது பார்த்தீங்களா? அது ஒரு கொட்டை ஒன்று இருக்குது பாருங்கள். இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கொட்டா பக்கத்தில் அது சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் பச்சை மிளகா தோட்டங்குது நம்மளுது. அங்கே வந்து ஒரு 2 தோட்டம், 2 மிளகா பேஷன் வந்துட்டு அப்படியே உப்புலாம் வச்சுக்கிறோம். அதை சுட்டுங்கிறாங்க. நல்லா கறி, நல்ல கறியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது காட்டுறேன் நான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பாபிக்யூ சிக்கன். அப்படி கடிக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு சிக்கன் தான் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு வேணும். நான் கொஞ்சோண்டு, எங்கள் அம்மா கொஞ்சோண்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து என்ன சாப்பிட போகிறேன்னா எலி பாபிக்யூ. அதுதான் சாப்பிட போகிறாங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, காரம் உரப்பலாம். யாருமே ட்ரை பண்ணலாம். வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. நாங்கள் வந்து பிடிச்சி ஃப்ரெஷ் எலி நல்லா ஓடுறப்பவே தலையில் டப்புன்னு அடிச்சு இதுமாரி சுட்டு விடுவோம். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது வச்சது. அந்த வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர்களே, இப்போ நம்ம எலி பாபிக்யூ சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு சும்மா அப்படியே பக்காவாக ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. சும்மா சூப்பராக இருந்ததுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. இதுமாரி எலிக்கறி சாப்பிட்ணுன்னா ஐயோ நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என் செலவில் மொத்த செலவில் இட்டுன்னு வந்து எங்கள் வீட்டில் சந்தோஷமாக தங்க வச்சு எலிக்கறி போட்டு அனுப்பி விட்றேன். டாட்டா, பாய் பாய். ராஜா ராஜா